பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை பண்புகள். நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து காண்பியுங்கள். யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட், மகாத்மா காந்தி. சரி, இதெல்லாம் ரைட்டு. பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றது? நம்பிக்கைன்னு சொல்கிறோமே என்ன? ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். உன்னையே நீ நம்ப கற்றுக்கொள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். நிறைய பெற்றோர்கள் மட்டுமே இருக்கின்ற காரணத்தினால் பெற்றோர்களுக்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வெட்டப்பட்ட மரக்கிளையிலும் உயிருண்டு. நீ அதை நட்டுப்பார், நம்பிக்கை துளிர்விடும். விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். முயற்சின்னு சொல்றாங்களே என்ன? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். என்னுடைய முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டதுண்டு. ஆனால் நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. ஏன் தெரியுமா? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. இங்கு என்றும் யாரும் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியமே இல்லை. போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன. கடலிலே குதித்து முத்தெடுக்காமல் ஒருவன் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தம் அல்ல, முயற்சியிலே குறைவு என்று தானே அர்த்தம். மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை பாருங்களேன். ஆரம்ப புள்ளியிலே கூட்டம் அதிகமாக இருக்கும், நிறைவு புள்ளி காலியாகத்தான். தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவர்கள் பந்தய மைதானத்தில் பரிசினை பெறலாம். தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை வாழ்க்கை என்ற பந்தயத்திலும் தொடர்ந்து காட்டாதவர்கள் பந்தய மைதானத்திலிருந்து பாதியிலேயே கிளம்பி போக வேண்டியது. அதுதான் வாழ்க்கை. சர்ச்சில் ஒரு நாள் கான்வகேஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ரஷ்யாவில் லேட்டாக வந்துட்டார். கான்வகேஷன் முடிஞ்சு போச்சு. வந்துட்டீங்க, ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 வார்த்தை தானே, 3 வார்த்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை 3 தடவை சொன்னார். டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப்ன்ட்டு போயிட்டார். எக்காரணத்தை முன்னிட்டு முயற்சியை கைவிடாதே, முயற்சியை கைவிடாதே, முயற்சியை கைவிடாதே. அப்படி என்றால் இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு யார் சொல்லித் தருவது? உழைப்பு. ஹார்ட் ஒர்க்கிங் இஸ் நாட் ஏ சாக்ரிஃபைஸ், இட் இஸ் ஏ மஸ்ட் ஃபார் யுவர் சர்வைவல் இன் த வேர்ல்டு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிலாம் இல்லை. வாழ்க்கையிலே நீங்கள் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வாழ வேண்டும் என்றால் உழைத்துத்தான் ஆக வேண்டும். ஓட்டப்பந்தய மைதானத்திலே வெற்றி கோட்டை ஒருவன் குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வியர்வை சிந்தியவனாகத்தான் இருக்க முடியும். வெற்றியினுடைய அடிப்படையே கடின உழைப்பு தான். உலகத்தில் உள்ள அத்துணை பேர்களும் அறிந்த ஒரே மொழி உழைப்பு என்ற மொழிதான். நீ உழைத்துப்பார், உனக்கு அதிர்ஷ்டம் வரும். நீ உறங்கிப்பார், உனக்கு கஷ்டம் வரும். பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்க. நீங்கள் பாருங்களேன், அலெக்சாண்டராக இருக்கட்டும், நெப்போலியனாக இருக்கட்டும், மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், அப்துல் கலாமாக இருக்கட்டும், பில் கேட்ஸாக இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாபாக இருக்கட்டும், ஏன் அவ்வளவு தூரம், உசைன் போல்ட்டாக இருக்கட்டும், டெண்டுல்கராக இருக்கட்டும், யாராவது உழைக்காமல் முன்னுக்கு வந்ததா சரித்திரத்தில் இடம் உண்டா பாருங்க. எல்லோரும் 18 மணி நேரத்திற்கு மேல் உழைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு தயவு செய்து உழைப்பினுடைய மேன்மையை சொல்லித்தாருங்க. நேரம் உள்ளபடியே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் எக்காரணம் முன்னிட்டும் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. 1 கோடி ரூபாயை கொடுத்து கூட 1 மணி நேரத்தை வாங்கி வைக்க எவனாலும் முடியாது. பொழுது போக்குவதற்காக அல்ல, பொழுது ஆக்குவதற்காக. ரெக்ரியேஷன் என்பது கூட ரீக்ரியேஷன் என்று சொல்லித்தாருங்க. சென்று கொண்டிருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருப்பவனை நேரம் தின்று கொண்டிருக்கிறது. சும்மா நேரத்தை வீணாகிறோம் அப்படின்னு எவ்வளோ பேர் நினச்சி பாருங்க. இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள்.
6 மாதத்துக்கு முன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டில் உரையாற்றுவதற்காக நான் சென்றிருந்தேன். நேரத்தினுடைய அருமைக்காக உங்களிடம் இதனை நான் சொல்லுகின்றேன். 8:03 சுவிட்சர்லாந்துலேருந்து நானும் என்னுடைய மனைவி ஜெர்மனி போனோம். 47,000 ரூபா டிக்கெட் இந்தியன் கரன்சிக்கு. புறப்பட்டுட்டேன் நான், போலீஸ் ஆஃபீஸர். வீட்லேயும் அழைச்சிட்டு போகிறாங்களோ உங்களுக்கு தெரியும் தானே. 5 நிமிஷம் லேட்டு. உள்ளே போனால் ட்ரெயின் இல்லை. ட்ரெயின் நான் வரலன்ட்டு 2 பேரும் உட்காந்தோம். ஒரு 6 அடி உயரத்தில் ஒருத்தன் வந்தான். ஆர் யூ an ஆஷியன் அப்படின்னு கேட்டான். எஸ் ஐ எம் an இண்டியன். ஒய் யூ ஆர் unnecessarily வேஸ்டிங் யுவர் டைம்னா. ஜஸ்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின். டிக்கெட்டை கொடுத்தான், வாங்கி பார்த்தான். இந்த ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதையா, நேரம் பாதி தூரம் போயிருக்கோம், பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது போனான். 1 லட்ச ரூபா போச்சு 5 நிமிஷத்தில். சரின்னு பக்கத்தில் ஏர்போர்ட் போகலான்னு திரும்பினா ஏர்போர்ட்லேருந்து ஒருத்தர் வேகமாக வந்து ஏறினார். பார்த்தா இந்தியாக்கார ஆள் மாதிரி தெரியுதுன்னு அவர் அங்கேருந்து, என்ன எஸ்பி சார், என்ன அங்கே நிற்கிறீங்க சார், நீங்கள் என்ன, எனக்கு தெரில, நான் தான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஸ்ரீதர்னார். தெரியுது சார், சாரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே சார் அவசரமாக வர்றீங்கன்னு கேட்டு என்ன கேட்குறாரு அவர், ஏன் இப்படி நிற்கிறீங்கன்னு. இல்லை சார், ட்ரெயினை விட்டுட்டேன், 1 லட்ச ரூபா போச்சுன்னேன். அவ்வளோதானே, நான் ஃப்ளைட்டே விட்டேன், 2.5 லட்ச ரூபா போச்சுன்னார். நம்முடைய நேர மேலாண்மை எப்படி இருக்கிறது? இந்தியர்களுடைய சராசரி வயது 70. முதல் 30 வயது படிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறதுலே போயிடுது. பாக்கி 40 வயது. கடைசி 10 வயசு நோய் நொடி, உடம்பு ஒழுங்காக வச்சுக்கலன்னா. இடையில 30 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 30 வருஷத்துக்கு 10,950 நாள். 950 நாள் வெட்டி பேச்சில் போயிடும். 10,000 நாள், 5,000 நாள் தூங்குறதுல போயிடும். 5,000 நாட்களை சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் எப்படி உபயோகித்தார்கள் என்பதை வைத்தே அவன் இந்த வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தவனா தோல்வி அடைந்தவனா என்பதை இந்த உலகம் தீர்மானிக்கிறது. பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரு. நான் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சொல்லுகின்றேன், பிள்ளைகளை காலையில் சீக்கிரமாக எழுந்து சேவல்களை எழுப்ப கற்றுக் கொடுங்கள். காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரமாக யாரெல்லாம் எழுந்திருக்கின்றார்களோ வாழ்க்கை என்ற பந்தயத்திலே ஒரு அடி முன்னால் வைக்கின்றார்கள். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று கூறுவதும். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. வரும்போது உங்கள் டைரக்டர் சொன்னார், சார் நீங்கள் இது சொன்னது என் மனசில் அப்படியே இருக்குது சார். இந்த இடத்துல ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னோன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. பெற்றோர்களினுடைய அருமை பெருமைகளை பிள்ளைகள் அறிந்தால் நிச்சயமாக படிப்பீர்கள். இந்த பள்ளியிலே இந்த பிள்ளைகள் படிப்பதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? வரப்பிலும் வயலிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், வெயிலிலும் மழையிலும், பனியிலும் குளிரிலும் முதுகெலும்படிய பாடுபட்ட தந்தையையும் முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்தெடுக்கின்ற தாயையும் நீங்கள் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியிலே நீங்கள் படிக்கின்றீர்கள் என்பதை முதலிலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர்தான் தாய் என்கிறார் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று, உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்னால் உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒற்றை ஜீவன், உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் மட்டுமே. இதையெல்லாம் யார் சொல்லித் தருவது பிள்ளைகளுக்கு? உன் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்கிறான் அப்ரஹாம் லிங்கன். நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வேர்வையின் துளிகள். சித்திர சோலைகளாக இந்த பிள்ளைகள் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை இப்படி வளர்த்தெடுப்பதற்கு உன்னுடைய தாய் எத்துணை முறை ரத்தம் சிந்தினாள் என்று நீ சிந்தித்தது உண்டா? கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்ப்போள் உன்னுடைய தாய். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ, உணர்ச்சி கட்டீர் என்கின்றான் பாரதி. கிராமத்தில் பாடுறான், 300 நாள் என்னை சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி தாளாட்டி முதல் முத்தமிட்டு மூச்சு காற்றை பங்கு போட்டு, மூச்சு காற்றை
உதிரத்தை பங்கு போட்டு உயிரினை பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்னை வளர்த்த தாய் நீ அம்மா, உனக்கு என்னை பெத்த கடன் எப்படித்தான் தீருமம்மாங்க. இவ்வளவு பெரிய புனிதமான ஒரு உறவு பாருங்கள், தாயினுடைய உறவு. இது பிள்ளைகள் உணர வேண்டுமா இல்லையா? வளர்ந்த பிறகு முதியோர் இல்லங்களுக்கு பெற்றோர்களை அனுப்புகின்ற இளைஞர்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறார். நீங்கள் நனைந்திருப்பீர்கள், மழைநீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். கேரளத்து மண்ணான காலாடியிலே பிறந்த ஆதிசங்கரர் துறவுக்கோலம் பூணும் போது எல்லாவற்றையும் துறந்தவர். தாயை விட்டு பிரிய மனமில்லை. தாயே நீ இறந்தால் எங்கிருந்தாலும் வந்து மடி சுமப்பேன் என்றார், சொன்னபடி செய்தார். பட்டினத்தார் தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டு பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வருகின்றார். தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். கொடுங்கோலன் ஹிட்லர் கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தவன். 2ஆம் உலகப் போரிலே தோல்வியை தழுவிய பிறகு தன்னுடைய துப்பாக்கியால் தன்னை சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது பெற்றோர்களே தாயினுடைய புகைப்படத்தை கையிலே எடுத்து மார்பிலே வைத்து தழுவியபடி இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் வெளிப்படுவதைப் போல, பசுவின் உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை மாணவ செல்வங்களே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய தந்தைமார்களாக உட்காந்துருக்கீங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. வழக்கமாக அம்மா தான் வருவாங்க. அப்பா யாருன்னு மட்டும் ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்க சொல்லி முடிக்கிறேன். சமீபத்தில் நடந்த நிகழ்வு, நான் அடிக்கடி விமான பயணம் செல்லுபவன். இந்த மாதம் இறுதியிலே அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே உரையாற்றுகின்றேன். 168 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்தியதரை கடலுக்கு மேலே 35,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று வெடிச்சத்தம், புகை மண்டலம், மரண ஓலம். காக்பிட்லேருந்து பைலட் வந்து மத்தியதரை கடலில் விட போகிறான், எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்கிறாங்க. நடந்த நிகழ்வு, கதையல்ல நிஜம். அவசரமாக எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போடுறான். 20,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. துணை விமானி மட்டும் விடாமல் முயற்சி பண்ணுறான், என்ஜின் ஸ்டார்ட் ஆகுமான்னு. 5,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. மயான அமைதி ஃப்ளைட்டில். அதுக்கப்புறம் யாராவது பேச முடியுமா? திடீர்னு துணை விமானி சொல்கிறான் க்ரீன் லைட் எரியுதுன்னு. பைலட் காக்பிட்டுக்கு போய் 2 பேரும் ட்ரை பண்ணுறான். தண்ணீரை தொட இருந்த விமானத்தினுடைய என்ஜின் ஆன் ஆகிடுது. மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்குறான். 168 பேர் உயிரை பிடிச்சிட்டு கையில் வெளியில் வரும்போது பத்திரிகைக்காரர்கள் கேட்குறாங்க, எல்லா நாட்டுக்காரர்களும் அங்கே இருக்கின்றார்கள், இறப்பினுடைய விளிம்பை தொட்டுவிட்டு வந்திருக்கின்றீர்களே, கடைசியாக என்ன நினைத்தீர்கள்? ஒருத்தன் நாட்டை சொல்கிறான், வீட்டை சொல்கிறான், மனைவியை சொல்கிறான், பேங்க் பேலன்ஸ் அனுபவிக்காமல் போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கொள். தேடி சோறு நிதந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பெற்றுக்கிட்டோம், மற்றவனுக்கு இடைஞ்சல ஏதாவது பேசணும், செத்து போயிட்டோம், வயசாயிடுச்சு, முடி நரைச்சி போச்சு. அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த வாழ்க்கை. இந்த காவேரி பள்ளியானது ஒரு வளமான நிலம் என்பதை நான் உணர்ந்த காரணத்தினால் இதுவரை நான் உங்களிடம் பேசியது அத்துணையும் சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். வளமான நிலத்திலே விழுகின்ற விதைகள் ஆலமரமாக வளரும். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். இந்த பள்ளியானது ஆள் போல் தலைத்த அருகு போல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், இவ்வளவு பணியை விடுத்து இந்த மேடையிலே இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.